எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். உபாகமம் 7 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டுள்ளது. மனிதனின் உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியாத காரியம். ஆனால் நமது தேவன் உண்மை உள்ளவர் என்றும் நாம் அறிகிறோம். ஆனால் நாம் அவரை நம்பவும் அச்சமின்றி அவரை நெருங்கி தாராளமாக அவரிடத்தில் யாவற்றையும் மனந்திறந்து சொல்லவும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் நம்மை புதியவர்களாக மாற்றி தம்முடைய சித்தத்தை நமக்கு தெரிவித்து துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் போன்ற எல்லா தீமையினின்று காத்து நமது பகைவர்களை கொன்று இருளான நேரங்களிலும் வெளிச்சத்தை தந்து ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வார். ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனத்தில் ஏசாயா சொல்கிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அந்த காப்பாற்றுகிற பொறுப்பை கேருவாகிய லூசிபருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவன் பெருமை கொண்டு பாவம் செய்தபோது அந்த பொறுப்பை இழந்தான். எனவே பிசாசு எப்பொழுதும் உங்களை அழிப்பதற்கே அக்கறை காட்டுகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறெதுக்கும் வரான். இன்றைக்கு உங்களை காப்பதற்கு பொறுப்பை தேவனே எடுத்துக்கொண்டார். பல நேரங்களில் தேவன் காப்பாற்றுவதில் தவறிப்போவது போல் காணப்படலாம். ஆனால் அப்படி செய்வதில்லை. உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன உண்மையுள்ள தேவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் சேனைகளிடமிருந்து முன்னும் பின்னுமாக காத்த தேவன் உன்னையும் காப்பார் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக காணப்படும் பிரச்சனைகள், போராட்டங்கள் குறித்து கலங்கி போய் காணப்படுகிறீர்களா? உண்மையுள்ள தேவன் உனக்கு முன் சென்று கோணலானவர்களை மாற்றி செவ்வையாக்குகிறார். தாவீது கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். ஆதலால் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாசத்தோடு சொன்னான். இந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. அநேக நேரங்களில் எதிராளியானவன் நம்மை சுற்றி பொறாமை, எரிச்சலுடைய மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். என்ன செய்வோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய தேவன் பிரயோஜனமானவர்களை போதிக்கிற தேவன். எல்லா தீமையினின்று விலக்கி காத்து நம்மை